ஒரு அழகான பறவைய கூண்டுல வச்சு வளர்க்குறாங்க. அது சின்ன வயசுல இருந்தே கூண்டுல ஜாலியா குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் அந்த கூண்டோடைய கதவை திறந்து விட்டாலும் வழக்கமா இருக்கிற மாதிரி அந்த கூண்டுக்குள்ளவே தான் இருக்கணும்னு நினைக்கிறதே தவிர மற்ற பறவைகளை போல வானம் முழுவதும் பறந்து என்ஜாய் பண்ணணும், அதற்கான திறமையும் வாய்ப்பும் இயற்கையாகவே சிறகுகள் மூலமா அதுக்கு வழங்கப்பட்டிருக்குன்றதே அது யோசிக்க விரும்பல. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த கூண்டுக்குள்ளவே இருந்து பழக்கப்பட்டிருக்கு. அதுதான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அதை விட்டு வெளியே போனா பயமா இருக்கும், ஏதாவது ஆயிட்டுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணு முன்னாடி வானத்துல எவ்வளவுதான் பறவைகள் சுதந்திரமா பறந்து திரிஞ்சாலும் இந்த பறவை தனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுக்கு வேற ஏதோ ஸ்பெஷல் திறமை வேணும் பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கூண்டுக்குள்ளவே தன்னை சுருக்கிக்கிட்டு வாழ்ந்து முடிக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறது நம்ம சூழ்நிலை இல்லை, நாம பழகி போன சில தவறான பழக்கங்கள், நம்ப வைக்கப்பட்ட பழக்கங்கள், அந்த பழக்கங்கள் தான் நம்மள ஒரு இடத்துலயே கட்டி போட்டு வச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பழக்கம் உங்களை கட்டி போட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 2 நிமிட செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கான ஆரம்பம் இது. இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுடைய பேரு, தேவைப்பட்ட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா மெயில் ஐடி மட்டுமே கொடுக்கலாம். கீழே ஒப்புக்கொள்கிறேன் அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 19 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதில் அளிச்சுக்கிட்டே வரும்பொழுது இறுதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எதில் கவனம் செலுத்தணும், அதுக்கு தகுந்த உதவி மற்றும் பயிற்சிகள் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நீங்கள் 30 மினிட்ஸ் செஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.